நீங்கள் ஒரு புத்தகத்துக்காண்டி படிக்கலை, உங்களோட ஃப்யூச்சருக்காண்டி படிக்கிறீங்க. டிஎன்பிசி படிக்கிறது ஒரு சிலபஸ்க்காண்டி இல்லை, உங்கள் லைஃப்பை சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு ரிஸ்க்லெஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஒவ்வொருத்தரும் ட்ரீம் பண்ணுறது ஈஸி தான், ஆனால் அதை ரீச் பண்ணுறதுக்கு ஒரு நாள் சாக்ரிஃபைஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ண தான் செய்யணும். 3 பேர்த்துக்கு நீங்கள் உங்களை ப்ரூஃப் பண்ணாமல் இருந்துடாதீங்க. ஃபஸ்ட்டு உங்களை நம்பாதவங்களுக்கு நீங்கள் படிக்கிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களை ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் கவலையே படாதீங்க, உங்களோட ஆன்சர் ஷீட் வரப்போ அவங்க சைலண்ட் ஆயிடுவாங்க. நெக்ஸ்ட்டு உங்களை நம்புகிறவங்களுக்கு உங்கள் ஃபேமிலி நீங்கள் படித்து பெரிய ஆள் ஆயிடுவீங்க அப்படிங்கிறது ரொம்ப நம்பிக்கையாக இருக்காங்க. ஸோ அந்த நம்பிக்கையை தயவு செஞ்சு ஃபெயில் ஆக்கிடாதீங்க. இதை ஒரு ப்ரெஷராக எடுத்துக்காதீங்க, ஆனால் வைராக்கியமாக படிக்க தான் செய்யணும் உங்கள் கண்ணு முழுக்க. நெக்ஸ்ட்டு 3வது, உங்களை நீங்களே ஃபஸ்ட்டு நம்ப ஆரம்பிக்கணும். ஸோ நேற்று ஒரு 20 பேஜ் படிச்சிருக்கீங்க அப்படின்னா அதை விட நாளைக்கு பெட்டராக தான் நீங்கள் உங்களை இம்ப்ரூவ் பண்ணணும். இதெல்லாம் உங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்குண்டான ஜேர்னி. ஸோ நேற்றை விட நீங்கள் உங்களை இம்ப்ரூவ் பண்ணியிருக்கணும், உங்களை பெஸ்ட்டு வேர்ஷன் ஆக்கியிருக்கணும். ஃபஸ்ட்டு உங்களை நீங்கள் நம்ப ஆரம்பிச்சிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக இம்ப்ரூவ்மெண்ட் வர ஆரம்பிச்சிடும். I+I=I. இதுக்கு என்ன மீனிங்னா, இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் இன்வால்மெண்ட் = இம்ப்ரூவ்மெண்ட். நீங்கள் ஒரு விஷயத்தை இன்ட்ரெஸ்ட்டோட இன்வால்மெண்ட்டாக பண்ணுறீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிச்சிடும், உங்களை ரிசல்ட்டில் தெரிய ஆரம்பிச்சிடும். டைம் இல்லைன்னு சொல்கிறவங்களோட டைமை க்ரியேட் பண்ணுறவங்க தான் ஆஃபீஸர். சூழ்நிலை பர்ஃபெக்டாக இருக்காது தான், மொபைல் டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும், மென்டல் டைட்னஸ் இருக்கும். ஆனால் இதுதான் ஒரு ரியல் டிஎன்பிசியோட பிளேயரோட ஒரு சேலஞ்சே. டைம் கிடைக்கலனா அதை க்ரியேட் பண்ணுங்கள். மூடு இல்லைனா உங்களை கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணுங்கள். கன்ஃபியூஸ் ஆகிட்டிங்களா, அதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பாருங்கள். இந்த 3 விஷயத்தை செய்கிறவங்க தான் ஜெயிக்கிறாங்க. ஒரு பேஜ் படித்தா கூட அது கண்டிப்பாக வேஸ்ட் ஆகவே ஆகாது. ஒரு நாள் ஒரு டாபிக் நீங்கள் படிக்கிறீங்கன்னா அது உங்கள் லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு நாலேஜாக தான் சேரும். ட்ரை பண்ணி ஃபெயில் ஆகிட்டாலும் நெக்ஸ்ட்டு உங்களோட பெஸ்ட்டு வேர்ஷனை நீங்கள் கொண்டு ட்ரை பண்ண பாருங்கள். தயவு செஞ்சு குவிட் பண்ணிடாதீங்க, அது உங்கள் ஃப்யூச்சரே சேஞ்ச் பண்ணிடும். சைலண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள், உங்கள் ரிசல்ட் சவுண்டை மேக் பண்ணட்டும். உங்களோட ப்ரிப்ரேஷன் யாருக்கும் தெரியாமல் இருக்கட்டும். முடிஞ்ச அளவுக்கு சிலபஸ் ஸ்லோவாக இருந்தாலும் ஆனால் ஸ்டெடியாக அதை கம்ப்ளீட் பண்ண பாருங்கள். ஏன்னா அறியாத நேரத்தில் கூட கண்டிப்பாக உங்களுக்கு க்ரோத் நடந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு தெரியாமல். ஒரு நாள் ரிசல்ட் பிடிஎஃப்பில் உங்கள் பேர் வந்துருச்சு அப்படின்னா ஒரு சின்ன வீட்டில் நீங்கள் இருந்தால் கூட உங்களை சாரு மேடம் அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. அந்த ரெஸ்பெக்ட்டுக்கு இந்த ஸ்ட்ரகிள் ஒரு சின்ன ப்ரைஸ். வெற்றினா என்னன்னு தெரியுங்களா? சின்ன சின்ன ஸ்டெப்ஸாக நீங்கள் எடுத்து வைக்கிறது, டெய்லி 2 பேஜ் படிக்கிறது, ஒரு 10 மினிட்ஸ் ரிவிஷன் பண்ணுறது, உங்களுக்குண்டான டிஸ்ட்ராக்ஷன் க்ளோஸ் பண்ணுறது, இதுதான் ஒரு வெற்றிக்குண்டான வழி. பெரிய லீப் கூட வேணாம், ஆனால் சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் போதும். ஆனால் அதை டெய்லி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகுதா? ஸோ நீங்கள் ஃப்யூச்சரில் ரிலாக்ஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு நினைங்க. இன்றைக்கி பண்ணக்கூடிய ஸ்ட்ரகிள் நாளைக்கு ஒரு பிக்கஸ்ட் ரிவார்டு உங்களுக்கு கிடைக்கும். காம்படிஷன் பெருசாக இருக்குது தான், ஆனால் உங்களை நீங்களே பீட் பண்ணி வந்துட்டீங்க அப்படின்னா டிஎன்பிசி எக்ஸாமில் ரொம்ப ரொம்ப சிம்பிள். இதை விட டஃபஸ்ட் எக்ஸாம்ஸ்லாம் இருக்குது, அது எல்லாருக்கும் தெரியும். நான் உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு மிராக்கிள் சொல்லி தட்டுமா? ஒவ்வொரு நாளும் இப்படி படிங்க. உங்களுக்கு படிக்க மைண்ட் செட் இல்லைனாலும் கூட இன்னும் கொஞ்சம் நேரம், இன்னும் ஒரு பேஜு, இன்னும் 1 hour, இப்படி தான் உங்களோட ஃபார்முலா இருக்கணும். இது ஒரு மிராக்கிள் ஃபார்முலா. ஸோ ரிசல்ட்டை ஓப்பன் பண்ணி, ரிசல்ட் பிடிஎஃப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க, உங்கள் நேம் ஹைலைட் ஆகியிருக்கும். அது வரைக்கும் காமாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். உங்களோட வெற்றி பேசட்டும். இன்னும் நீங்கள் மோட்டிவேட் ஆகிறதுக்கு சிம்பிளாக ஒன்று சொல்லட்டுங்களா? ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் இயர் ஒரு டிஎன்பிசியில் ஒரு குரூப் 4க்கோ இல்லை குரூப் 2க்கோ 600 வேக்கன்சின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ மற்றவங்க உங்ககிட்ட வேக்கன்சி எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்கன்னா 600ன்னு சொல்லாதீங்க, 599 வேக்கன்சின்னு சொல்லுங்கள். ஏன்னா ஒரு சீட் நீங்கள் எடுத்துட்டதாகவே ஃபீல் பண்ணணும். நீங்கள் ஜெயிச்சிட்டிங்க, அந்த சீட்டு உங்களுக்கு உண்டானதுன்னு ஃபஸ்ட்டு நீங்கள் நம்பணும். ஸோ இனிமேல் யாருமே வேக்கன்சி எவ்வளோன்னு கேட்டால் ஒரு சீட்டு நீங்கள் உங்களுக்கு எடுத்துகிட்டு தான் நினச்சிட்டு தான் நீங்கள் அந்த வேக்கன்சியை சொல்லணும். இது எப்போவுமே மைண்டில் வச்சுக்கோங்க. டிஎன்பிசி ஒரு எக்ஸாம் மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அது உங்கள் லைஃப்பில் வரக்கூடிய ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் டோர். அந்த டோரை திறக்கிறது உங்கள் கையில் மட்டும்தான் இருக்குது. ஸோ இப்போ படித்து ஃப்யூச்சரில் ரிலாக்ஸ் பண்ணுங்கள். இந்த வார்த்தை பாருங்கள், இன்னுமே உங்களை மோட்டிவேட் ஆகும். நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணி படிக்கிறத யாருனாலையும் பார்க்க முடியாது, ஆனால் ரிசல்ட் வரப்போ இந்த வேர்ல்டே உங்களை பார்க்கும். தெரியாதவங்க கூட உங்கள்கிட்ட நீங்கள் எப்படி படிச்சிங்க, எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி இன்டர்வியூ எடுக்கிற லெவலுக்கு பாஸ் பண்ணவங்ககிட்ட எல்லாருமே கேட்பாங்க. ஸோ நீங்கள் யாருன்னே தெரியாது, ஆனால் உங்களை பாராட்டுவாங்க. ஸோ அதுதான் முக்கியம், அதுக்காண்டி தான் நீங்கள் படிக்கணும். ஸோ அப்போ நீங்கள் மற்றவங்களுக்கு ஒரு குட் எக்ஸாம்பிளாக இருப்பீங்க, அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க.
டிஎன்பிசி எக்ஸாமை நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னா விருப்பம் போதும், வேகம் வேண்டாம். கண்டிப்பாக விருப்பம் இருக்க ஆட்டோமேட்டிக்காக வேகம் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ எல்லாருக்கும் மோட்டிவேட்டடாக இருக்கும்னு நம்புகிறேன். ஹோப் யூ ஆல் லைக் திஸ் வீடியோ. ஸ்டே மோட்டிவேட்டட், ஸ்டே ஸ்ட்ராங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.